நாடு முழுவதும் கிறிஸ்துவின் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் பிரார்த்தனைகள் பங்கெடுத்தனர். பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் கருணையும் சமாதானத்தின் பூவாகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்த தினம். இதுவே விசுவாசிகளின் மிகப்பெரிய கொண்டாட்ட தினம். தேவாலயங்களில், வீடுகளிலும் புல்கூடுகள், நட்சத்திரங்கள், கிறிஸ்துமஸின் அலங்காரங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவின் வீடுகளில் மட்டுமல்ல, அனைவருமே ஒன்றிணைந்து கொண்டாடுகின்றன. பூமியில் சமாதானம் என்ற வசனத்தை முன்னிறுத்தி கேரளத்தில் பல்வேறு தேவாலயங்களில் இரவு நேரங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இடுக்கி மாவட்டத்தில் பல்வேறு தேவாலயங்கள் நடைபெற்ற கிறிஸ்துவின் திருவிழாவில் ஏராளமான விசுவாசிகள் பங்கெடுத்தனர். அடிமாலி சென்ட் ஜார்ஜ் யாக்கோபி சூரியானி கத்தீட்ரல் தேவாலயத்தில் நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமானோர் பங்கெடுத்தனர். தேவாலய ஃபாதரியார் எல்தோஸ், துணை ஃபாதரியார் பினு போன்றவர்கள் தலைமை வகித்தனர். அடிமாலி சென்ட் ஜூட் டவுன் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஃபாதர் ஜோசப் தலைமை வகித்தார். மஞ்சுபிளாவு சென்ட் பிரான்சிஸ் ஆசிஸ் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு குர்பானையில் ஃபாதர் ராஜேஷ் தலைமை வகித்தார். ஃபாதர்களான மார்க்கோஸ், விகாஸ், ஜோன் குரியன் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர். ആദ്യത്തെ പുൽക്കൂടുണ്ടാക്കിയത് അസീസിയിലെ വിശുദ്ധ ഫ്രാൻസിസ് ആണ്. 1223 അദ്ദേഹം ഇറ്റലിയിലെ ഗ്രാച്ചിയോ എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് താമസിച്ചിരുന്നതിന് അടുത്തുണ്ടായിരുന്ന ഒരു ഗുഹയിൽ ഒരു കാളക്കുട്ടിയെയും ഒരു കഴുതക്കുട്ടിയെയും കുറച്ച് വൈക്കോലും ചേർത്താണ് ആദ്യത്തെ പുൽക്കൂട് നിർമ്മിച്ചത്. ആ പുൽക്കൂട് നിർമ്മിച്ചതിൻ്റെ 800-ാം വർഷമാണ് ഈ വർഷം. ഇത് വിശുദ്ധ ഫ്രാൻസിസ് അസീസിയുടെ നാമധേയത്തിലുള്ള ദേവാലയമാണ്. ഈ ദേവാലയത്തിൻ്റെ മുൻപിൽ ഈ 800-ാം വർഷത്തോടനുബന്ധിച്ച് സുന്ദരമായിട്ടുള്ള പുൽക്കൂട് നിർമ്മിച്ചിരിക്കുന്നത്. ന്യൂസ് ഡെസ്ക് മീഡിയ നെറ്റ്.